நம்ம 20 ரூபீஸ் பாட் பற்றி சந்தேகம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் நல்ல ஆன்சர். நம்ம ஃபாலோவர் காஞ்சிபுரத்துலேருந்து இதை ஆர்டர் பண்ணி வாங்கி குவாலிட்டி செக் பண்ணி எனக்கு ரிப்ளை அனுப்பியிருக்காங்க. அவங்களோட மெசேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப குவாலிட்டியான பாட்டு தான் நான் இந்த கடையில் தான் எடுக்கிறேன். அதில் 3 ரோவில் 2 ரோ தான் பார்த்திங்கன்னா நம்ம குவாலிட்டியான பாட்டு, இன்னொன்று குவாலிட்டி இல்லாத பாட்டு தான். இதை பார்த்திங்கன்னா நான் எந்த ப்ராஃபிட்டுக்காகவும் பண்ணலை. நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் என்னவாக இருந்தாலும் அதை நம்ம பண்ணணுங்கிற நோக்கத்தோடு மட்டும்தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். நான் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பொருள்கள் பார்த்திங்கன்னா அதிக விலையில் போட்டு வாங்கி நான் ஏமாந்துருக்கேன் நிறைய இடத்துல. அந்த மாதிரி கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எங்கேயும் ஏமாறக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை நான் கொடுத்துருக்கேன். இதில் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் கூட நிறைய நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அதுவுமே பார்த்திங்கன்னா நான் போட்டு பார்த்துட்டு குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் நான் என் ஃபாலோவர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறது. உங்கள் ஊரில் நீங்கள் குவாலிட்டியான பார்ட்ஸ் கிடைச்சா நீங்கள் வாங்கிக்கலாம், தப்பே கிடையாது. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான பார்ட்ஸ் இவ்வளோ கம்மியான விலையில் கிடைக்கிறது கிடையாது. நீங்கள் கேட்கலாம், ஷிப்பிங் சார்ஜஸ் வரும்ல, அப்போ எங்களுக்கு ரேட் அதிகமாகும் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ஷிப்பிங் சார்ஜஸே பே பண்ணி வாங்கும்போது கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியாக உங்கள் சைடில் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். இதை நம்ம நிறைய ஃபாலோவர்ஸ்க்கு அனுப்பி அவங்களே எனக்கு ரிவ்யூவும் கொடுத்துருக்காங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு மெசேஜாக ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன். ஷிப்பிங் சார்ஜஸே வந்தால் கூட இது அதுக்கான ஒர்த்து தான். நீங்கள் ஷிப்பிங் சார்ஜஸே சேர்த்து கணக்கு பண்ணிங்கன்னா கூட உங்கள் ஊரில் அந்த ரேட்டுக்கு உங்களால் கண்டிப்பாக வாங்கவே முடியாது. ஒரு சில செடிகளில் நிறைய பூச்சி தாக்குதல் இருந்துச்சு. வேப்பெண்ணெய் அடித்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள்லேயே இந்த பூச்சியெல்லாம் செத்து போய் நல்லா பூக்களும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. வேப்பெண்ணெய் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க.